மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பரிவர்த்தனை யோகத்தில் குரு 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது பார்த்தோம்னா வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய, ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த இதில் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணி அது கல்யாணம் பண்ண முடியாது. பங்குனி மாதம்ன்றதுனால ஜாதக பரிவர்த்தனைகள்லாம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கிறது அது நல்லது தான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வேலையில் நிமித்தம், வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் 5/4/2026 7/4/2026 வரலாம் உண்டான நாட்கள். உங்களுக்கு ஒருவேளை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை போய் ஒரு தரம் வழிபட்டுட்டு வாங்க. அங்கே போயிட்டு ஒரு மஞ்சள் கலர் ஆடை ஒரு ஷாலோ இல்லை துணி தானம் கொடுத்துட்டு வாங்கும். அது தவிர செம்பருத்தி, சிவப்பு கலர் செம்பருத்தி பூவில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கும். அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமாக இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சுப விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எம்என்சி கம்பெனியில் சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள், பெரிய ஏற்றமான பொசிஷன் ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்தாலேயானால் 8/4/2026 10/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் ஒரு தடவைக்கு 2 தரம் போய் சேவிச்சுட்டு வாங்க. சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு நிச்சயமாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய தந்தையின் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகளில் எல்லா விதமான வெற்றிகளும் உண்டாகக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பழைய கடன் எல்லாமே முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தாயின் உடல்நிலையிலும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 15/16/2026 3ஆம் மாதம், அதாவது மார்ச் 15-16/2026 மற்றும்
ஏப்ரல் 11, 12 இந்த 4 நாட்கள் சந்திராஷ்டிரம். இந்த நாட்களில் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் போக வேண்டாம். இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவரை போய் வழிபட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். தந்தையின் மூலியமாக மிகுந்த செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது புதிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்திலிருந்து நல்ல ஒரு வெகுமதி வரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்தினால் மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு, சுகங்கள் கூடும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் இருப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் 17, 18 மார்ச் 2026 மற்றும் 13, 4, 2026 இந்த காலகட்டத்தில் வந்து சந்திராஷ்டம நாட்கள். புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிரதோஷ காலத்தை நிச்சயமாக நந்தீஸ்வரரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவனை வழிபடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உடல் நிலையில் பின்னடைவு இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தை மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தினால வந்து ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் போக வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து சொந்த தொழில் பண்ணிங்களேனால் அதில் வியாபாரம் அதிகமாக இருக்கும். லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேயானால் தொழிலில் வந்து சொந்த தொழிலில் வந்து 26, 4, 2026 மேலே வந்து லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் சற்ு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்கள் 18, 3, 2026 23, 2026 வரலாம். உங்களுக்கு வந்து தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார். இல்லைன்னா ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நடைபெறும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாகனம் கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல அதாவது சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. அதோட பார்த்தாலேனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் இல்லாமல் செலவு முடிவாக வரக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது. இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டமகாரம் 20, 3, 2026 23, 3, 2026 வரலும் உண்டான காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா யோக நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை போய் வணங்கிட்டு வர்றது
அந்த யோக நரசிம்மருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றது, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கவிஞர்கள், அதை தவிர என்ஜினியர்ஸு, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸு, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க, இந்த மியூசிக், அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பண்ணுறவங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், புல்லாங்குழல், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர கார் டைரக்டர்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குழந்தை பிராப்தி உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. புதிய வேலை அமையும். வேலையில் மாற்றம் இருக்கும். வேலையில் ஏற்றம் இருக்கும். புதுசாக ப்ரமோஷன் வரும். போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமண பாக்கியம் வரும். ஒரு நாளாக கல்யாணத்துக்கு வரனே வராமல் இருக்கும். இப்போ வரன் வர ஆரம்பிக்கும். நிச்சயமாக பங்குனி மாதமாக இருந்தாலும் அந்த பார்க்கறது, அதாவது திருமணத்துக்கு உண்டான பொருத்தங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. வரக்கூடிய சித்திரை வைகாசியில் கல்யாணத்தை பண்ணலாம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். அதாவது வெளிநாடு இவ்வளோ நாளாக போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க, தடங்கள் நிறைய இருந்திருக்கும். அதனால் இப்போ வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டம். 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது. இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் வரும்பொழுது 6ஆம் இடத்துல உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பழைய கடன்கள் எல்லாம் ஃபைசல் ஆகக்கூடிய வாய்ப்பு, கொடுத்த கடன்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தொல்லைகள் அரசாங்கத்தின் மூலியமாக வரும். இருந்தாலும் அதை வெற்றிகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரலும் உண்டான காலகட்டம் மட்டும் சற்று கடினமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவினுடைய பரிவர்த்தனையான உடனே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 5ஆம் இடத்து ராகு பூர்வ குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி. உங்களுடைய மனசில் நினைக்கிறது எல்லாமே கண்ணால் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் 23/3/2026 25/3/2026 வரணும் உண்டான நாட்கள். சரி, இந்த மாதம் நீங்கள் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்னத்திரை, வெள்ளித்திரை, இந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேரில் இருக்கிறவங்க, அதை தவிர சர்ஜன்ஸு, மெடிக்கல் சர்ஜன்ஸு, உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இதை தவிர பால் முனைவர்கள், பால் பதனிடும் தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது பன்னீர், அந்த மாதிரியான விஷயங்கள், வெண்ணெய், நெய், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூர் சென்று கிருஷ்ணரை சேவிச்சுட்டு வாங்க. குருவாயூர் போய் குருவாயூரப்பன் போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம். நிலத்தரகர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டு புதுசாக இந்த மாதம் நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 4ஆம் இடத்துலேயே செவ்வாய் போய் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான எண்ண அலைகள் வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரெசிடென்ஷிப், பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குழந்தைகள்னால் பெருமை வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வருது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் வரப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலைன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி மார்ச் 2026 வருது. இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. சரி, உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இது சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதை தவிர மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அங்கே அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு மஞ்ச வஸ்திரம், அதை தவிர சிவப்பு இந்த செவ்வரளி பூ மாலை அது வாங்கி கொடுங்க. அம்மனுக்கு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுங்க. அங்கே போய் உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல காணாமல் போகும்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமாக இருக்கும். என குருவினுடைய பார்வை, வக்கர நிவர்த்தி அடைந்த குருவினுடைய பார்வை, நிச்சயமாகவே தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லா விஷயத்திலையும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரும், இருந்தாலும் பேச்சில் நல்லபடியாக மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் சுகங்கள் குறையும். அதை தவிர தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மனசில் நிற்கவே நிற்காது. அதனால் மறந்து போகக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. அதிகமான உழைப்பு, அதில் வந்து ரிசல்ட் பார்த்தாலேயானால் கம்மியான பண வரவாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர உங்களுடைய தொழிலில் வந்து அதீத லாபம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தன்னுடைய இடமான 11ஆம் இடத்தையே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் 27/3/2026 29/3/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் விமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தட்சிணாமூர்த்தியை போய் சுற்றிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அருகில் இருக்க அந்த நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் ஒரு தரமாவது பார்த்துட்டு அவருக்கு ஒரு வடமாலையோ, இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு 1/2 கிலோ வெண்ணையோ சாத்திட்டு வாங்க, இல்லை வெத்தலை மாலை போடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். சனி 7 சனியிலிருந்து விட்டதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும், இருந்தாலும் பேச்சில் வந்து நிச்சயமாக மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். புதிய வேலை அமையும். வேலையில் உங்களுடைய மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரும். புதிய கடன் எல்லாமே பழைய கடன்லாம் வந்து ஃபைசல் ஆகக்கூடிய வாய்ப்பு, கொடுத்த இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதை தவிர பார்க்கும்பொழுது குழந்தைகளால் பெருமை, திக்பலம் பெற்ற சுக்கிரன் மூலியமாக நிச்சயமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்ன்றது 29/3 31/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி ஒரு தரம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வரப்போகின்ற எல்லா விதமான கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கி ஒரு பெரிய இடத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமையப்போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், மனசில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மன அழுத்தம் போய் தீர்க்கமான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு, அதீதமான எண்ண அலைகள் ஓடக்கூடிய வாய்ப்பு, அதனை மீறி செயல்கள் ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்லபடியாக இருக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். கணவன் மனைவிக்குள்ளே சற்று அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பணம் வரும், இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பேச்சில் ரொம்பவும் கவனம் தேவை. பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இப்போது இன்ஃபர்டிலிட்டி, அதாவது IVF அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தலையானால்
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய மன அழுத்தம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம நாள் 1/4/2026 3/4/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. ஏற்கனவே சனியினுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசியிலேயே ராகுவும் இருக்கார். அதனால் கால பைரவரை போய் தொழுதுட்டு வாங்கும். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் போய் ஒரு தேங்காயை உடைச்சி அவருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டு வாங்கும். அதை பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை வரும். மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய தான் என்ற கௌரவம் எல்லாம் சற்று குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் உண்டு. எப்போது 6/4/2026 மேலே பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இருந்தாலும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால எல்லா தடங்கல்களும் சேர்ந்து வரும். அதனால் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போகிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் பொறுமையாக போகிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம்னு சொல்லக்கூடியது 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரலும், ஏப்ரல் 2026 வரல மாதத்தில், அதாவது ஏப்ரல் 2026. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்கும். தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும். வியாழக்கிழமை சாயந்தரம் அதாவது வியாழக்கிழமை கார்த்தால 6 to 7 இந்த குரு ஹோரை இருக்கும். அந்த காலகட்டத்தில் போய் தட்சிணாமூர்த்தியை சேவிங்கோ. இல்லைன்னா குரு பகவானுக்கு உண்ட காயத்ரி மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் போய் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. 3 தடவையாவது சொல்லுங்க. இந்த மூக்கு கடலை சுண்டல் கொஞ்சம் விநியோகம் பண்ணுங்க. அதாவது பிள்ளையாருக்கு வச்சுட்டு தானம் பண்ணுங்க எல்லாருக்கும். அது உங்களுடைய வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.